விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்காளம்மா கோயிலுக்கு போகிறோம், மேல்மலையனூர் போகிறோம். போகிறப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வனாங்காடாக இருக்கிறதுனால இங்கே வந்து சரி என்னன்னு உள்ள வந்து பார்த்தா இங்கே எத்தனை தேவர்கள் இருக்காங்க. அத்தனை சாமி ஆசீர்வாதத்தோடு நாங்கள் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்தோம். எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் போகிறோம். எல்லாரும் மக்கள் இந்த டூரில் வர்றவங்க எல்லாரும் இங்கே நின்று இங்கே எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இந்த இடம் வந்து கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த அம்மாலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மா கூட நாங்கள் வந்திருக்கோம். எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதமே எங்களுக்கு அங்கேயே கிடச்சிருச்சு. ஆஞ்சநேயர் இருக்காங்க, பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்காங்க. ஆனால் எங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு திருப்தியாக இருக்குது. எங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாரும் இந்த அம்மாவுக்கு தான் எல்லாம் நன்றி போய் சேரணும். ஆனால் இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் இந்த சிவபெருமானுக்கு முன்னாடி நான் நின்று சொல்கிறேன், இந்த இடத்துல எல்லாருக்கும் நல்லா வேண்டிட்டு போகிறவங்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சா எனக்கு தோணுது. இந்த இடத்துல எனக்கு தோணுது, இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை நடக்கும். 3 மாதத்தில் நடக்கும். அந்த கோரிக்கை நடந்தோடனே இதே இடத்துக்கு நானே வருவேன். எல்லாரையும் இந்த அம்மா கூட்டிகிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு தரிசனம் அந்த அம்மா அங்கே இருக்கிற ஈசன் எங்களுக்கு கொடுக்கணும். அவங்க எனக்கு காட்டினதை நான் மக்களுக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். 90 நாளில் நடக்கும். விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். மேல்மலையனூர் போகிற வழியில் அச்சர பக்கம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வனா இடமா இருக்குது. நல்லா சாமி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இந்த சிவன் பார்வதி ஃபேமிலியாக இருக்கார். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சுபிட்சமாக மாமரம் ரொம்ப நல்லா இருக்குது. வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருந்து காவு காத்து இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. இடம் ரொம்ப சுபிட்சமாக இருக்குது. இந்த இடம் வனாங்காடு இடம் வந்து ரொம்ப வெயிலும் இல்லை, வெதராக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ரோட்டில் போனீங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து நின்று ஒரு நிமிஷம் நின்று எல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் இந்த இடம் எனக்கு. அதனால் இது நான் வீடியோ எடுத்து போடுறேன். அது எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கட்டுன்றதுனால இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். நான் விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். என்னமோ இந்த இடத்துக்கு வந்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால சரி இது வீடியோ எடுத்து போடுவோம், இந்த ஹாப்பி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. பாருங்கள், இப்படியே வந்தோம்னா அங்கே வந்து கருப்பன்ராய் இருக்கார். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா கருப்பன் இருக்கார். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு கச்சரமாக என்னமோ கூடயே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அங்கேயும் 8 கை அம்மன் மாதிரி அங்கேயும் இருக்காங்க. இந்த மரத்தை சுற்றி எனக்கு சுற்ற முடியல, சுற்றி அந்த பக்கம் சுற்றி அப்படி போக முடியலன்றதுனால அப்படியும் அந்த இடத்துல அப்படியே தான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் திருப்பி அந்த இடம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இவங்க அப்படியே என்னமோ நம்மளை சத்துருவமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த இடம் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால சரி வீடியோ எடுத்து போடுவோம். மக்கள் இதை கிராஸ் பண்ணி போகிறப்ப கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பாத்ரூம் வசதி, சாப்பிடணும்னாலும் இங்கே நம்ம காரில் ஏதாவது நாங்கள் வேனில் வந்தோம். சாப்பாடெல்லாம் இந்த பாருங்கள், மக்கள் எல்லோரும் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு சரின்ட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு எடுத்து போடுறேன். வாங்க, அங்கே 8 கை அம்மன் மாதிரி இருக்காங்க. நான் அவங்களையும் வந்தோம்னா அங்கே
பாபா இருக்காரு, எனக்கு பிடிச்ச பாபா இருக்காரு. பாபா தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச எனக்கு சௌகரியம் அவர் தான் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். பாபா ரொம்ப அழகாக உட்காந்துருக்காரு மரத்துக்கடியில், இந்த வெயிலில் மலையில் எல்லாத்துலேயும் உட்காந்துருக்காரு. அப்படியே வந்தோம்னா மற்ற ஃபேமிலி இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹாப்பினஸ் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாங்க பாருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றாம்